அதிஃபில் கலிமத்தல் ஊலா இல சானியதி ஃபீமா எலி. பின்வருபவற்றில் முதலாவது வார்த்தையை இரண்டாவது வார்த்தையுடன் இதாஃபத் செய்யவும். ஜாயின் பண்ணி அந்த முதாஃப் இலைஹி அமைப்பில் கொண்டு வரணும். இப்போ இப்னானி ஹாமிதுன் இருக்குது. இப்னானிங்கிறது முசன்னாவுடைய இருமையுடைய வார்த்தை. இருமையுடைய வார்த்தை முதாஃப் ஆகும்போது அதனுடைய நூன் போக்கப்படுங்கிறத படிச்சிருக்கோம். அப்போ இப்னானிங்கிறது இப்னாவாக மாறும், அந்த நூன் போயிடும். அடுத்தது முதாஃப் இலைஹி ஹாமிதுன் முதாஃப் இலைஹியாக மாறும்போது ஹாமிதின் சொல்லி மாறுது. ஹாமிதின் இப்னா ஹாமிதின், ஹாமிதுடைய இரு மகன்கள். அதே போல் பின்தானி ராஷிதுன், பின்தானியில் இருக்கிற இந்த நூன் போயிடும். பின்தா ராஷிதுன்கிறது ராஷிதின்னா மாறும். அப்போ பின்தா ராஷிதின், ராஷிதுடைய இரு மகள்கள். நாஃபிதத்தானி அல் குர்ஃபத்து, நாஃபிதத்தானியில் இருக்கிற நூன் போயிடும். நாஃபிதத்தா அல் குர்ஃபத்துங்கிறது அல் குர்ஃபத்தியாக மாறும். நாஃபிதத்தல் குர்ஃபத்தி, அறையின் இரு ஜன்னல்கள். முஸ்லிமோன அல் யாபானு, இந்த நூனு ஜம்முடைய, அதாவது சாலிமான முதக்கர் ஜம்மு இது. அப்போ இந்த வகையான ஜம்முல இந்த நூன் போயிட்டு முஸ்லிமு அல் யாபானி, முஸ்லிமுல் யாபானி, யாபானுடைய முஸ்லிம்கள், யாபானில் உள்ள முஸ்லிம்கள். பனூன இஸ்ராயிலு, பனூன இருக்கிற நூன் போயிடும். பனு இஸ்ராயில, இஸ்ராயிலின்னு வராது. ஏன்னா இஸ்ராயிலு என்பது மம்னூன் மின சர்ஃப் வகை சேர்ந்தது. அதனால் இதுக்கு நஸ்புலையும் ஜருலையும் ஃபத்ஹா தான் இருக்கும். அதனால் பனு இஸ்ராயில. பாபானி அல் மதரசத்து, பாபானியில் இருக்கிற நீ போயிடும். பாபா அல் மதரசதி, பாபல் மதரசதி, மதரசாவுடைய இரு கதவுகள் அல்லது வாசல்கள். முதீரோன அல் மதாரிசி, நூன் போயிரும். முதீருல் மதாரிசி, பள்ளிக்கூடங்களின் தலைமை ஆசிரியர்கள். யதானி அந்த, யதா இந்த நூன் போயிரும். யதா அந்த கவா மாறும். யதா க, ஏன்னா லமீர் ரஃபுடைய நிலையில் ஹுவஹுமாகும் அந்த அந்தும் அந்தும்லாம் இருக்கும். அதே நஸ்பு ஜர்ருக்கு க குமாக்கும் கீ குமாக்குன்ன, அதை நம்ம படிச்சிருக்கோமே, அந்த மாதிரி மாறிடும். அப்போ யதா க, அந்த கவா மாறும். யதா க, உன்னுடைய இரு கைகள். அபவானி அன, அபவானி பெற்றோர், அன நான், அதாவது இங்கே என்னுடைய பெற்றோர்னு அர்த்தம் வரும் முதாஃப் இலைஹியா மாறும்போது. அப்போ இந்த நூன் போயிடும். அபவா அன யாவா மாறும். அபவாய, எப்போவுமே முதாஃபோட, அதாவது இருமையோட சன்னாவுடைய வார்த்தையோடு சேரும்போது அந்த யாவுக்கு ஃபத்ஹா வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அலிஃப் வருது. இந்த என்னுடைய அப்படிங்கிற அந்த யா சுக்குனாக தான் சுக்குனை கொண்டதாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அலிஃபோ அல்லது யாவோ ஃபத்ஹாவுடைய யாவோ வரும்போது, அல்லது சுக்குனுடைய யாவோ அதுக்கு முன்னாடி வரும்போது, அதாவது இந்த சுக்குனுள்ள இந்த யாவுக்கு முன்னாடி அலிஃபோ அல்லது சுக்குனுள்ள யாவோ வரும்போது இந்த சுக்குனுள்ள கடைசியான இந்த சுக்குனுள்ள யாவுக்கு ஃபத்ஹா வரும். அதனால் அபவாய. ஐனானி ஹிய, ஐனானியில் இருக்கிற நூன் போயிடும். ஐனா ஹிய ஹாவா மாறிடும். ஐனாஹா, அவளுடைய இரு கண்கள். சன்னில் கலிமாத்தில்லதி தஹ்தஹா கத்துன் ஃபில் ஜுமலில் ஆத்தியதி. சன்னினா இருமையாக்கு, எருமையாக்கு கிடையாது, இருமையாக்கு. ஒன்றா ரெண்டாக்குன்னு அர்த்தம். சன்னில் கலிமாத்தி, பின்வரும் அல்லத்தி தஹ்தஹா ஹத்துன் ஃபில் ஜுமலில் ஆத்தியதி, பின்வரும் வாக்கியங்களில் எந்த வார்த்தைகளின் மீது கோடு உள்ளதோ அந்த வார்த்தையை இருமையாக மாற்று. இப்போ அம்மு, ஐன அம்முக, அம்முங்கிறது முஃப்ரதா இருக்கு. இதை முசன்னாவா மாற்றினா அம்மானின்னு வரும். அந்த முதாஃப் ஆகும்போது அந்த நீ போயிட்டு அம்மா க, ஐன அம்மா க யா இப்ராஹிமு, உன்னுடைய
மாமா எங்கேன்னு கேட்கும்போது உன்னுடைய 2 மாமா எங்கே அப்படின்னு இங்கே கேட்குறோம். இர்ஃபா யதக, இர்ஃபா ரஃபா எர்ஃபு, இர்ஃபா இர்ஃபானா உயர்த்துன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு மஃபூல் வரும், எதை உயர்த்தணுமோ அது மஃபூலாக இருக்கும். இப்போ எதக உன்னுடைய கையை உயர்த்து, இர்ஃபா யதக. இப்போ இந்த கோடு உள்ள இந்த வார்த்தை எதங்கிற வார்த்தையை முசன்னாவாக மாற்றணும், இருமையாக மாற்றணும். அப்போ எதுங்கிறது அதோடைய முசன்னா யதானி. முதாஃப் ஆகும்போது அந்த நூன் போயிடும், யதா மட்டும் இருக்கும். க யதா க, இர்ஃபா யதா க, உன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்து. மாதா காலத்தில் மர்அத்து லிபின்திஹா, மாதா காலத்தில் மர்அத்து லிபின்திஹா, அந்த பெண்மணி தன்னுடைய மகளிடம் என்ன சொன்னாள்? மாதா காலத் அல் மர்அத்து லிபின்திஹா. அப்போ பின்த்துங்கிற முஃப்ரதா முசன்னாவா மாத்தினா லிபின்தா, லீ வந்ததுனால லிபின்தை, லிபின்தைஹா. பின்தானி பின்தாஹா, லீ வந்ததுனால லிபின்தைஹா. கசலத், இது எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. லி பின்தைஹா அப்படின்னு எழுதணும். அது மாதிரி இது அம்மாக்க எதைக்க, சாரி எதாக்கன்னு சொன்னேன், இர்ஃபா எதாக்கன்னு சொல்லக்கூடாது, இர்ஃபா எதைக்க. ஏன்னா அது மஃபூல் பிஹி மன்சூபா இருக்கு. எதைக்க லி பின்தைஹா. கசலத் அல்லது கசல்து, கசல்து ரிஜிலி, ஐ வாஷ்ட் மை லெக், நான் என்னுடைய காலை கழுவினேன். இப்போ ரிஜில் அது முசன்னவா மாற்றும் போது ரிஜிலானி, அந்த நூன் போயிடும், ரிஜிலாயன்னு இருக்கும். இது மஃபூல் பிஹி மன்சூப் ஆகும்போது ரிஜிலைய, ரிஜிலைய. ஏன்னா ரிஜிலைனிங்கிறது மன்சூபில், அதனால் அந்த நூன் மட்டும் போயிடுச்சுன்னா ரிஜிலை, இந்த ஒரு யாவும் செய்யும்போது ரிஜிலைய, என்னுடைய 2 கால்கள். அஹாதா தில்மீதுக, இது உன்னுடைய இவர் உன்னுடைய மாணவரா, இது உன்னுடைய மாணவனா. அஹாதா தில்மீதுக, இஸ் திஸ் யுவர் ஸ்டூடெண்ட். இப்போ தில்மீதுன் தில்மீதானி, அந்த நூன் போயிடுச்சுன்னா தில்மீதா க, அஹாதா தில்மீதாக்க, தில்மீதாக்க. ஹுத் ரிசாலதக, ஹுத் டேக் யுவர் லெட்டர், ஹுத் ரிசாலதக உன்னுடைய கடிதத்தை எடுத்துக்கொள். இப்போ ரிசாலத, ரிசாலதானி, ரிசாலதைனி, க ரிசாலதை நீ போயிடுச்சுன்னா ரிசாலதைக, ஹுத் ரிசாலதைக, ஹுத் ரிசாலதைக. பாஅ உகாஷத்து பைத்தஹு, உகாஷா தன்னுடைய வீட்டை விற்றான். பாஅ பாஅ உகாஷத்து பைத்தஹு. பைத்துன் பைத்தானி, பைத்தைனின்னு மாறும், அந்த நூன் போயிடுச்சுன்னா பைத்தைஹி. பாஅ உகாஷத்து பைத்தைஹி, பைத்தைஹி. ஹாதா சிவாரு சமனுஹு மியத்து ரியாலின். ஹாதா சிவாரு, இந்த கையில் போடுறோம் பிரேஸ்லெட்டு, அது சிவார்னா. சமனுஹு அதனுடைய விலை, மியத்து ரியாலின் 100 ரியால். அப்போ இந்த மியத்துங்கிறது மியத்தானின்னு மாற்றணும். மியதா அந்த நூன் போயிடுச்சுன்னா மியதா ரியாலின். ஹாதா சிவாரு சமனுஹு மியதா ரியாலின்.
மியதா ரியாலின். ஆதைது அல் அஜீரா மியத ரியாலின். ஆதைது நான் கொடுத்தேன், அல் அஜீரா ஆதைதுல் அஜீரா. அஜீரானா அஜீர், அல் அஜீரா ஆமில் பி உஜ்ரா, அதாவது ஒரு கூலிக்காக வேலை செய்பவர், கூலிக்காரர். இப்போ அவருக்கு கூலியாக மியத்த ரியாலின் 100 ரியால் நான் கொடுத்தேன். ஆதைதுல் அஜீரா மியத்த ரியாலின் 100 ரியால் கூலிக்காரருக்கு நான் கொடுத்தேன். இப்போ இந்த மியத்துங்கிறது மியத்தானி, அப்புறம் மன்சூபா இருக்கிறதுனால மியத்தைனி, இந்த நூன் போயிடுச்சுன்னா மியத்தை ரியாலின். மியத்தை ஆதைதுல் அஜீரா மியத்தை ரியாலின். அஹூஹு தபீபுன், அவனுடைய சகோதரன் ஒரு மருத்துவர். அஹூஹு தபீபுன். அஹுன் அதனுடைய முசன்னா அஹவானி. அஹவானியில் இருக்கிற நூன் போயிடுச்சுன்னா அஹவா, அஹவாஹு. அஹவாஹு தபீபுன், அவனுடைய 2 சகோதரர்களும் மருத்துவர்கள். தபீபுன் இங்கே வராது, தபீபானி. அஹவாஹு தபீபானி. தபஹசு ஃபாத்திமத்து அன் அஹீஹா. இந்த இது அஹவாஹு தபீபானி. தபஹசு ஃபாத்திமத்து அன் அஹீஹா. ஃபாத்திமா தேடுகிறாள் தன்னுடைய சகோதரனை. தபஹசு ஃபாத்திமத்து அன் அஹீஹா. இப்போ அஹிங்கிறது அஹவானி, அது மஜ்ரூராக அன் வந்ததுனால மஜ்ரூர். அஹவைனி, இந்த நூன் போச்சுன்னா அஹவை, அப்புறம் அஹவைஹா, அன் அஹவைஹா. தபஹசு ஃபாத்திமத்து அன் அஹவைஹா, தன்னுடைய 2 சகோதரர்களையும் தேடுகிறாள். அஹவைஹா. மாத அபூஹு, அபூஹு அவனுடைய தந்தை இறந்து விட்டார். மாத அபூஹு. மாத, இந்த அபுங்கிறது முசன்னாவாக மாறும்போது அது தாய் தந்தை இருவரை குறிக்கும், 2 தந்தைங்கிறத குறிக்காது. தாய் தந்தை இருவரை குறிக்கக்கூடிய வார்த்தையாக அது மாறிடும். அப்போ அபவாஹு, அபவானி, இந்த நூன் போயிடுச்சுன்னா அபவாஹு, அவனுடைய பெற்றோர் இறந்து விட்டனர். மாத அபவாஹு, அபவாஹு. அதைஃபில் அஸ்மா அல் ஆத்தியத இலா யா இல் முத்தகல்லிமி வல்புத்தில் யா அ பிஷக்லி இல்மன் பி அன்ன யா அல் முத்தகல்லிமி மஃப்தூஹத்துன் மஅ இஸ்மின் ஆஹிருஹு அலிஃபுன் அவ் யா உன் சாக்கினத்துன். பின்வரும் பெயர் சொற்களை யா முத்தகல்லிமுடன் இலாஃபத் செய்யவும், அதனுடைய அந்த யாவுக்கு ஹரக்கத்தை கொடுக்கணும். இந்த அறிவை கொண்டு, எந்த அறிவுனா யா முத்தகல்லிம் ஃபத்ஹாவா இருக்கும் எப்பனா அது கூட இருக்கிற வார்த்தை எப்போ அது ஃபத்ஹாவாக இருக்கும்னா அதனோட இருக்கக்கூடிய அந்த இஸ்மு அதனுடைய கடைசி எழுத்துக்கு, கடைசி எழுத்து அலிஃபாகவோ அல்லது சுக்குனுள்ள யாவாகவோ இருக்கும்போது அந்த யா முத்தகல்லிமுக்கு ஃபத்ஹா வரும். அப்படிங்கிற அந்த அறிவோடு இந்த எக்ஸசைஸை பண்ணோம். உதாரணத்துக்கு அஹவானி, அஹவானி 2 சகோதரர்கள். இப்போ இது யா முத்தகல்லிமோட இதாஃபத் செய்யும் போது சாதாரணமாக அந்த யா முத்தகல்லிம் சுக்குனோட இருக்கும். இப்போ அந்த யா முத்தகல்லிமுக்கு ஃபத்ஹா வந்ததுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி அலிஃப் இருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள அந்த இஸ்முக்கு, இஸ்முடைய கடைசி எழுத்து
அலிஃபாக இருக்குது, அல்லது